தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இன்னைக்கு மதசார்பற்ற கூட்டணியில இடம்பெற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் இங்கு இருக்கின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஐ, சிபிஎம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்தியன் முஸ்லிம் லீக் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை, நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி. இந்த கூட்டணியில நாம் ஜெயிக்கும் போது குரோம்பேட்டை நகர்ல ஏற்கனவே ரயில்வே 10 ஆண்டுகளை கிடக்க போடப்பட்டது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே முடிச்சு கொடுத்திருக்காங்க. குரோம்பேட்டை, ஜமீன் ராய்பேட்டையில 7 கோடியில சிஎம்டிஏ நிதியில புத்தேரி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டையில பாரதிபுரத்துல 10 கோடிக்கு புதிய விளையாட்டு மைதானம் உருவாக்கி இருக்கோம். அதே போல இங்க 5 கோடியில உருவாக்கப்பட்டிருக்கிறது பூங்காக்கள். இங்க ராதா நகர் பகுதியில புதிய கால்வாய்கள், தரமான தார் சாதைகள், கல்வெட்டுகள் 10 கோடியில் ஏற்கனவே பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த எதிரில பக்தர்களின் கோரிக்கையற்று நிழல் குடையும் அமைக்கப்பட்டு இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த முறை நமது கூட்டணி வெற்றி பெற்று வரும் பொழுது நமது பல்லாவரம் தொகுதியை சேர்ந்த மக்களே, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று 7வது முறையாக உறுதியாக ஆட்சி அமைப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அவருடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பெண்களை கருத்திலே கொண்டு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்பட்டு அனைத்து பெண்களும் நேரடியாக கடைக்கு சென்று உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்களே பெற்றுக் கொள்ளலாம். அதே போல மாத உரிமை தொகை 1000 இந்த முறை 2000 வழங்கப்படும். போன முறை யாருக்கு கிடைக்கலையோ இந்த முறை எல்லாருக்குமே அது சமமாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே போல மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இங்க காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது. அதனால 35 லட்சம் மாணவர்கள் அதனால பயனடைவார்கள். அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக 1500 ரூபாய் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முதியோருக்கு உதவி தொகை 1500 2000. அதே போல மாற்றுத்திறனாளிகள் 1500 2500 ஆக நிச்சயமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மருத்துவ காப்பீடு திட்டம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தி தரப்படும். யாருக்கெல்லாம் வீடுகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வீடுகள் அமைத்து தரப்படும். அது மட்டும் இல்லை, சுய உதவி குழுக்கள் மூலமாக பணியாற்றும் பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிச்சயமாக மானியம் வாங்கி தரப்படும் போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் இந்த கூட்டணி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். முரசு சின்னத்திற்கு கேப்டன் ஆசீர்வாதம், கலைஞர் ஐயா ஆசீர்வாதம், நமது அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் பல்லாவரம் தொகுதியை முரசு வென்றது என்ற வெற்றி செய்தியை தரணும். நாளை முதல் நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் கூட்டணிகளுக்காக நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். இப்ப கூட காங்கிரஸுக்காக குன்றத்தூரிலும், அதே போல அன்பரசு அண்ணன் அமைச்சராக இருக்காருல தாமோ அன்பரசன் அண்ணன், அவருக்காக ஆலந்தூரிலும் நான் பிரச்சாரம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். நாளை சென்னை சிட்டி முழுக்க திமுக வாக்கு சேகரிக்கிறேன். நாளை மறுநாள் திருவள்ளூர், மீண்டும் எல்லா தொகுதிக்கும் நேரடியாக செல்ல இருக்கிறேன். எனவே 21 தான் மீண்டும் நான் சென்னைக்கு வருகிறேன். எனவே எங்கள் வேட்பாளர் முருகேசனை உங்கள் கையில் நான் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். நீங்கள் அனைவரும் வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க முருகேசன் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை தந்து வெற்றியை தாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மக்களே என்று கேட்டுக்கொண்டு கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் என் வேண்டுதல், நீங்கள் அனைவரும் 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. முரசு சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க. இங்க அனகை முருகேசன் நின்றாலும் நம்ம கேப்டனே களத்திலே இருக்கிறார் என்று நினைத்து நீங்கள் கேப்டனுக்காக நமது முருகேசனுக்கு வாய்ப்பு தரணும். ஏற்கனவே அவர் செங்கல்பட்டு தொகுதியில எம்எல்ஏவாக ஜெயிச்சவர் தான். அதனால அனுபவம் மிக்கவர், கழகத்திலே முன்னோடி அவரு, சீனியர் அவரு. அதனால எல்லா அரசியல் பணிகள் அவருக்கு தெரியும்.
நிச்சயம் அவருக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தரணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்பை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? முருகேசனை வெற்றி பெற செய்வீர்களா? மகத்தான வெற்றியை தாருங்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முருகேசன் மட்டும் இல்ல, நானும் உங்களோடு இணைந்து இந்த தொகுதியை முன்னேற்றுவோம் என்று கூறி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் வள்ளல் விஜயகாந்த் டிரஸ்ட் மூலியமாக இலவச தையல் பயிற்சி கூட, தையல் மிஷின், பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், அதே போல படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, என்ன இந்த தொகுதியில வேணும்னாலும் கேப்டனே இங்க களத்துல இருந்து உங்களுக்கு பணியாற்றுற மாதிரி பணியாற்றுவோம் என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்றேன். பெல்லாவரம் தெற்கு பகுதியில இங்க இருக்கின்ற திமுக சார்பில் வரவேற்பு கொடுத்த இங்க செயலாளர் பெர்னாட் தலைமையில வரவேற்பு, அதே போல அன்பு சகோதரர் கருணாநிதி மற்றும் ஜோசப் அண்ணாதுரை, அதே போல பல்லாவரம் ரஞ்சன் உட்பட கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக சார்பாக ரிச்சர்ட் மணி அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பல்லாவரம் தொகுதி முரசு வென்றது என்ற வெற்றி செய்தியை மே 4ஆம் தேதி தர வேண்டும். மற்ற அனைத்து பகுதிகளிலும் உங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது என் கடமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா